Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஓடிஐ. ஸோ ஆல்ரெடியே 3 மேட்சை கொண்ட T20 தொடர் வந்து நடந்துச்சு. ஸோ அதுல ஆஸ்திரேலியா ஒரு மேட்சும் இங்கிலாந்து வந்து ஒரு மேட்சும் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. கடைசி மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அபாண்டட் ஆயிடுச்சு மழை வந்ததுனால. ஸோ அந்த சீரீஸ் வந்து டிராவில் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த சீரீஸ் ஓடிஐ சீரீஸ், அதோட முதல் மேட்சுக்கான ஒரு ப்ரிவியூ வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய அந்த பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்ல இருக்கக்கூடிய அந்த டியோ ஆப்ஷன், இதுவும் கூட கொடுத்துட்டு இருக்கும். ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி நம்ம பயன் பண்றது. ஸோ அதுவும் கொடுத்துட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணுங்க. நிறைய ஃபேக்கான பீப்புள்ஸ் ஃபேக்கான சேனல்ஸை பயன்படுத்தி பிரைமுக்காக நம்ம நேம் பயன்படுத்தி நம்மள மாதிரி ஃப்ரீயா பண்ணக்கூடிய சேனல்ஸ் எல்லா சேனல்ஸுமே பயன்படுத்தி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிள் தான். நீங்க போய் ஏன் சர்ச் பண்ணிட்டு உங்களோட டைமே வேஸ்ட் பண்ணிட்டு வீடியோ பாக்குறப்பவே அந்த கீழே ஒரு பட்டன் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பட்டன், அதை டச் பண்ணீங்கன்னாவே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்க லிங்க் எல்லாம் இருக்கும். அதுல டெலிகிராம்னு ஒரு டைட்டில் போட்டு அதை கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். அதை டச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா உங்க டெலிகிராம்ல கொண்டாந்து விட்டுற போகுது. அதுக்கு கீழே வாட்ஸ்அப்னு ஒரு டைட்டில் கொடுத்து அதுக்கு கீழே வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். இது மாதிரி அந்த லிங்க் டச் பண்ணாவே நீங்க என்னோட கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான சேனல்ல பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னும் குபேரா ஃபேண்டசி, இந்த குபேரா ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பர்வான ஒரு ஆப்புங்க. நான் சும்மா வந்து ஏனோ தானோன்னு ஒரு ஆப்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை. இது எதனால நான் ரொம்பவே சூப்பர்வான ஒரு ஆப் அப்படின்னா, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நம்ம ஒரு 2 டீம்ல இருந்து 22 பிளேயர்ல இருந்து அதுல இருந்து ஒரு 11 பேர்த்த கரெக்டா பிக் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கிறதுலாம் அது வந்து அது ரொம்பவே அதுக்கு தனியா நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணாலுமே அதுக்குன்னு சில கொஞ்சம் வந்து இது வேணும், நமக்கு லக்கும் சப்போர்ட் பண்ணணும். பட் இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிளேயர் தான் சூஸ் பண்ண போறோம். 5 பிளேயர் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து உங்க ஆப்போனன்ட் அந்த 5 பேர்த்துல இருந்து ஒருத்தரை பிக் பண்ணிருப்பாரு. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நம்ம ஆப்போனன்ட் யாரை பிக் பண்ணிருக்கானே தெரியாமலாம் நீங்க ஒன்னும் பிக் பண்ண போறது இல்லை. ஆப்போனன்ட் யாரை பிக் பண்ணிருக்காரோ அவரை உங்களால போய் பாத்துக்க முடியும். லீடர் போர்ட்ல போயிட்டு அதுல போய் பார்க்கலாம். ஓ, என்னோட ஆப்போனன்ட் இவனை தான் பிக் பண்ணிருக்கான். இப்ப மீதி இருக்க 4 பேர்த்துல இருந்து அந்த ஆப்போனன்ட்க்கு எகென்ஸ்டா நம்ம யாரை கட்டினா வின் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுதோ நீங்க அவரை கட்டிடலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்களும் அதே பிளேயர் தான் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இன்னொரு கான்டெஸ்ட் நீங்க அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ அப்புறம் இன்னொரு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். பை சான்ஸ் இப்போ நான் ஒருத்தர் பிக் பண்ணிடுறேன், மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டாஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த பிளேயர் இல்லைன்னா நீங்க கட்டின அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழ் பெல், நம்ம சேனல் நேம் தான். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியா நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் 19th செப்டம்பர் மதியம் 3:30 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது இந்தியன் டைம்ல. ஸோ இந்தியன் டைம்ல மதியம் 3:30 இந்த மேட்ச் நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் பிரிஞ்ச் நாட்டிகாம்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த நாட்டிகாமோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும்ங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் சப்போர்ட் கொடுக்கும். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் விக்கெட்ஸ், அதாவது சப்போர்ட்டுங்கிறத தாண்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்க அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம். தென் இங்க பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஃபிளாட் ட்ராக்கா தான் இருக்கு. ஆவரேஜான ஸ்கோரு 270 அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆவரேஜான ஸ்கோரே வந்து அவ்வளவு சொல்லிடுறாங்க. தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்றப்போ இந்த வெனுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்ல கொஞ்சம் மெஜாரிட்டியான விக்கெட்ஸ் வந்து இங்க எடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ற டீமுக்கு இங்க வின்னிங் ப்ரிஃபரபிளா இருக்கு. நிறைய மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ண டீம் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மொத்தம் 49 இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து இந்த வெனுல நடந்திருக்கு. டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் அதெல்லாம் கவுண்ட்ரி மேட்சஸ்லாம் தாண்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா 49 இன்டர்நேஷனல் மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 22, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம், சேஸ் பண்ண டீம் ஒரு 25 மேட்சும் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல நடந்திருக்கு. இந்த டொமஸ்டிக் லெவல்ல நடக்கிற ஓடி T20 டெஸ்ட் மேட்சஸ்ல கூட நிறைய சேஸ் பண்ற டீம், அதாவது செகண்டா பேட் பண்ற டீம் தான் மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் இங்க வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஆவரேஜான ஸ்கோர் 261ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 481 ரன் அடிச்சிருக்காங்க இங்கிலாந்து 6 விக்கெட்டுக்கு. லோயஸ்ட் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா 83 ரன்னுக்கே சுருண்டிருக்காங்க. 83 ரன்னுக்கே சுருண்டிருக்காங்க நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் டீம். இப்போ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம்
கடைசியா நடந்ததுல கடைசியா ஒரு 5 மேட்சஸ் நடந்திருக்கும் இந்த வேணுல. அதுல வந்து பாத்தீங்கன்னா 291ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருந்திருக்கு. ஃபுல்லா ஒரு பேட்டிங்க்கு ஒரு பிளாட் ட்ராக்காவே தான் இருந்திருக்கு. விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 72 விக்கெட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடைசியா 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 51 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வெறும் 21 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ மெஜாரிட்டியான விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் ஹெட் டு ஹெட். ஹெட் டு ஹெட்ல நிறைய மேட்சஸ் விளையாடிருக்காங்க. 156 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. அதுல ஆஸ்திரேலியா தான் மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ அது ஆஸ் யூசுவல் நமக்கு எல்லாமே தெரியும். ஒரு கட்டத்துல அவங்க தான் வந்து கொடி கட்டி பறந்தாங்க. நிறைய மேட்சஸ் வந்து அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ 2 டீம் ஈக்குவல் ஃபைட்டா தான் இருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வைஸ் பாக்குறப்போ 63 மேட்ச் இங்கிலாந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 மேட்ச் லீடிங்ல தான் வந்து ஆஸ்திரேலியா இருக்காங்க. பட் ஒன்ஸ் அப்பான் டைம் எல்லா மேட்சுமே அவங்களே வின் பண்ணிருப்பாங்க. இப்போ ஈக்குவல் ஃபைட்டா தான் இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியா விளையாடிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு எப்படி இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் வந்து ஒரு ரொம்ப இதா இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு நடக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே ரொம்பவே வந்து இழுபறியா தான் இருக்கும். ஸோ ஈக்குவல் ஃபைட் தாங்க மோஸ்ட்லி இருக்கும். இந்த ஒன் சைடா போறதுக்குலாம் சான்சஸே கிடையாது. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். பிலிப் சால்ட் அண்ட் பென் டக்கட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் வில் ஜாக், ஹாரி ப்ரூக். ஸோ ஹாரி ப்ரூக் தான் வந்து கேப்டன் பண்ண போறாரு. ஸோ ஜாஸ் பட்லருக்கு இன்ஜுரி, அவர் இந்த சீரீஸ் ஃபுல்லாக விளையாட மாட்டார். ஸோ புது கேப்டனா வந்து ஹாரி ப்ரூக்கை வந்து அவங்க நியமிச்சிருக்காங்க. தென் அடுத்ததா ஜேக்கப் பேத்தல், லியாம் லிவிங்ஸ்டன், பிராடி கேர்ஸ், ஆதில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரீஸ் டாப்லி. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா ஓலி ஸ்டோன். ஸோ இது வந்து இங்கிலாண்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து பண்ண போறாரு. தென் அடுத்ததான் ஆஸ்திரேலியன் டீம். ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் T20 ஸ்குவாட்ல இருந்து அப்படியே டோட்டலாவே டிஃபர் ஆயிருக்கு. முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. மிச்சல் மாஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. தென் அடுத்ததா ஸ்டீவ் ஸ்மித் உள்ள வந்துட்டாரு. மார்னஸ் லெவக்சன் உள்ள வந்துட்டாரு. கிளைன் மேக்ஸ்வெல் அடுத்ததா அலெக்ஸ் கேரி. ஸோ ஓடிஐ டெஸ்ட் அப்படின்னாவே மோஸ்ட்லி வந்து அலெக்ஸ் கேரிக்கு தான் அவங்க ப்ரிப்பரபிளா கொடுப்பாங்க. ஏன்னா அவர் தான் வந்து ரொம்ப நாளா வந்து ஓடிஐ டெஸ்ட்லயும் மாட்டிட்டு இருக்காரு. ஜாஸ் இங்கிலீஷ் அவர் ஒரு பர்ஃபெக்ட் T20 பிளேயர் அப்படிங்கிறதுனால T20 மேட்சஸ்ல மட்டும் தான் அவரை கன்சிடர் பண்றாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச் டைரக்டா அலெக்ஸ் கேரி உள்ள வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். அவர் தான் விக்கெட் கீப்பரும் வந்து பண்ணுவாரு. கேமரான் கிரீன், மிச்சல் ஸ்டார், ஷீன் அபோட், ஆடம் ஜாம்பா, தென் ஹாசில்வுட். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்காக நம்ம யாரெல்லாம் பிக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பிளேயர்ஸ்லாம் யாருன்னு பார்த்துருவோம். இப்போ ஆஸ்திரேலியன் டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பிளேயர் டிராவிஸ் ஹெட். எடுத்த உடனே டிராவிஸ் ஹெட்டுக்கு மேலதான் நம்ம கண்ணு போகும். கிட்டத்தட்ட ஒரு 80% யூசர்ஸ் வந்து அவரை பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ T20 ஃபார்மேட் வேற, ஓடிஐ ஃபார்மேட் வேற அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பட் அவர் ஓடிஐலுமே நல்ல ஆவரேஜும் வச்சிருக்காரு, நல்ல ரெக்கார்ட்ஸும் வச்சிருக்காரு. பட் அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இருக்குமானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஓடிஐயை பொறுத்த வரைக்கும். ஏன்னா T20 பொறுத்த வரைக்கும் 20 ஓவர் மினிமம் நம்ம ஒரு 15-20 பால் பிடிச்சா கூட போதுமானதுங்கிற ஒரு மைண்ட்ல அக்ரெசிவ் இன்டென்ட்டோட வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் ஆடுவார். பட் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் பாலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையா தான் ஆடுவார். அந்த பொறுமையா ஆடுறது அவரோட ஸ்டைலுக்கு அப்படியே மாற்றி இருக்கும். மேபி டிராவிஸ் ஹெட்டுக்கிட்ட நம்ம ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். வேற எந்த ஒரு அட்வான்டேஜும் அவருக்கு இல்லை. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் உள்ளவங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைன் மேக்ஸ்வெல், தென் கேமரான் கிரீன், தென் அலெக்ஸ் கேரி. இந்த 3 பேரும் தாங்க அட்வான்டேஜ் உள்ளவங்க. ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் அவங்களுக்கு இருக்கு. ரீசன் அலெக்ஸ் கேரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ஒரு பேட்டிங்க்கு வந்துருவாரு. வந்து 25ல இருந்து ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாமே அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ல அவருக்கு இருக்கு. ஸோ அலெக்ஸ் கேரி வந்து ரொம்ப 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 லோ பர்சன்டேஜா இருப்பாரு. அதே மாதிரி கிளைன் மேக்ஸ்வெல் ஆப்போனன்ட் டீம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேக்கப் பேத்தல், தென் பென் டக்கட், இப்படி 2 லெப்டிஸ் இருக்காங்க. மேபி 2 லெப்டிஸோ அல்லது ஒரு லெப்ட், யாராவது ஒரு லெப்ட் உள்ள இருந்தாவே அவர் போல் பண்ணுவாரு. மினிமம் 5 ஓவர் வரைக்கும் அவர் போல் பண்ணுவாருங்க. ஸோ மீதி இருக்க 5 ஓவர்ல கேமரான் கிரீன் வந்து 5 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. ஸோ அப்போ 5 ஓவர் போல் பண்றாங்க. அதிகப்படியான விக்கெட்ஸ் இல்லைனாலும் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட பேட்டிங்லயும் அவங்க வரக்கூடிய டவுனுக்கு வந்து கான்ட்ரிபியூட் நடக்கும். ஏன்னா 50 ஓவர் மேட்ச். ஸோ அப்போ கேமரான் கிரீன் வரைக்குமே பேட்டிங்க்கு எல்லாம் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ கிளைன் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன் இவங்க 2 பேருமே பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன்ஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 30 ரன் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட, ஒரு 25 ரன் அடிச்சா கூட ஒரு 5 ஓவர் போல் பண்றாங்க. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் போதுமானது அவங்க அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸை ஈஸியா கொண்டு வந்து விட்டுரும். அப்போ ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் கேமரான் கிரீன்,
கிளென் மேக்ஸ்வெல், அலெக்ஸ் கேரி இந்த 3 பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல பர்டிகுலரா அலெக்ஸ் கேரியை மட்டும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து அவரை பயன்படுத்திக்கோங்க. இப்போ டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய டாப் 4 பேர். இந்த 4 பேர்த்துல வந்து மிச்சல் மார்ஸோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு பெருசா பவுல் பண்றதே இல்லை. ஸோ இதுவுமே லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஏதாவது ஒரு பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அவர் சைடு பிச்சில் ஏதாவது பவுல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம்ல கண்டிப்பா அப்டேட் பண்றேன். பட் அப்படி எதுவும் இல்லை, அவர் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன் இல்லைன்னா அவர் வந்து கண்டிப்பா வந்து 50-50 ஆப்ஷன் தான். எப்போ 50-50 ஆப்ஷனா அவர் தெரியுறாரு அப்படின்னா செகண்டா பேட் பண்றப்ப மட்டும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-40 அந்த ரேஷியோல அவர் ட்ரை பண்ணிக்கோங்க. 6 டீம்ல 10 டீம் போறீங்கன்னா ஒரு 6 டீம்ல அவர் ட்ரை பண்ணிக்கோங்க. 4 டீம்ல அவர் ஒமிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஓடிஐல அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பர்வா வேற இருக்கு. அது இல்லாம இன்னிங்ஸை ஓபன் பண்றப்போ இந்த பவர் பிளேக்குள்ளேயே ஒரு கணிசமான ரன்ஸை வந்து அவர் கண்டிப்பா வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணிடுவாரு. டிராவிஸ் ஹெட் அவரும் 50-50 ஆப்ஷன் தான். அப்படியே எதிர்மாதிரா போடுங்க மிச்சல் மார்ஸுக்கு. ஸோ எப்படி மிச்சல் மார்ஸை பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஒரு 60% ஆஃப் டீம்ல அவர் ட்ரை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவரு 60% ஆஃப் டீம்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 40% ஆஃப் டீம்ல மிஸ் பண்ணுங்க. வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். ஸ்டீவ் ஸ்மித், மார்னஸ் லெவிஸ்டன் 2 பேருமே இந்த ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு அளந்து வச்ச ஒரு பிளேயர். 2 பேருமே அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயருங்க. மேபி இவ்வளவு தூரம் நான் அவங்கள பத்தி சொல்றப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபிளாப் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு உடனே அடுத்த மேட்சுக்கெல்லாம் போடாம விட்டுறாதீங்க. சொல்றேன், மஸ்ட் ட்ரை. ஸ்டீவ் ஸ்மித்தா இருக்கட்டும், மார்னஸ் லெவிஸ்டனா இருக்கட்டும், போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மேட்ச் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடியவங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு ஸ்டீவ் ஸ்மித்துக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க ஆஸ்திரேலியா. டாப் ஆர்டர்ல ஏதாவது ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா நீங்க கண்ணை மூடி அப்படி ஒரு டீமை போடுறீங்கன்னா அதுல கண்ணை மூடிட்டு நீங்க ஸ்டீவ் ஸ்மித்துக்கு நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனா கொடுக்கலாம். சதம் கூட அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மேட்சோட தன்மை, மேட்ச் எந்த மாதிரி போகுது, மேட்ச் கோயிங்கை வச்சு அவர் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். எல்லாருக்குமே அவரை பத்தி தெரியும். நம்ம அவரை பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு, அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நான் சொல்றேன், செம்மவே அரைச்சிருக்காரு. நல்ல ஒரு இன்டென்ட் தெரியுது. அவர் பாலுக்கு பால் ரொட்டேட் பண்ணி ஆடிடுவாரு, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பட் அட்வான்டேஜ்னு எதுவுமே கிடையாது. அஸ் எ குவாலிட்டியான பிளேயர். இந்த மேட்ச் அவர் ஒரு 35-40 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிட்டாருன்னா கூட அடுத்த மேட்ச் அதை கூட அடிப்பாரு. அதே மாதிரி நீங்க டாப் ஆர்டர்ல ஒரு விக்கெட் ஏதாவது விழுந்துருன்னு ஒரு டீமா போட்டீங்கன்னா அதுல மஸ்டா ஒரு கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டனோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு ஆப்டான பிளேயரா இருப்பாரு. மார்னஸ் லெவிஸ்டனும் அதே மாதிரி தான், சேம் விஷயம் தான். பட் இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செகண்டா பேட் பண்றப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுங்க. கடைசி வரைக்குமே நின்று போராடுவார். கடைசி வரைக்கும் இவர் எப்படியாவது விக்கெட் எடுத்துட்டா பரவாயில்ல, நம்ம வின் பண்ணிடலாங்கிற அளவுக்கு அவர் கடைசி வரைக்கும் நின்று போராடுவார். பேட்டிங் செகண்ட் பண்றப்போ, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ டாப் ஆர்டர்ல மினிமம் 2 விக்கெட்டாவது முதல் 10 ஓவர்ல விழணும். அப்படி விழுந்துட்டா இவர் ஒரு மாதிரி ஆங்கர் ரோல் போட்டு நின்றுவார். இப்ப பை சான்ஸ் டாப்ல இருக்கக்கூடிய 3 பேருமே ஒரு 25வது ஓவர் வரைக்குமே ஆடிடுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், டிராவிஸ் ஹெட் எதிர அவுட் ஆயிடுறாரு. மிச்சல் மார்ஸும் ஸ்டீவ் ஸ்மித் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்து ஒரு 25 ஓவர் வரைக்கும் ஆடிடுறாங்கன்னா அதுக்கப்புறம் இவர் வர்றது வேஸ்ட். இவர் வந்து அவர் 40 ரன்னோ 50 ரன்னோ அடிப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அதுவே வந்து டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துரும். இங்கிலாந்தோட பவுலர்ஸ் டாப் ஆர்டர்ல கூட 2 விக்கெட் ஏர்லியரா கழட்டிடுவாங்க ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல மஸ்ட் ட்ரை. ஸோ அந்த மாதிரி டீம்ல ஒரு மஸ்ட் ட்ரை. 2வது பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு ஆங்கர் ரோல் போட்டு கண்டிப்பா அவர் வந்து உள்ள நின்றுவாரு. தென் அடுத்ததா பவுலிங்ல ஹேசில்வுட், ஆடம் ஜம்பா, ஷீன் அபோட், மிச்சல் ஸ்டார்க். இந்த 4 பிரைமரி பவுலர்ஸ், 2 பார்ட் டைம் பவுலர்ஸ். ஸோ கேமரன் கின், கிளென் மேக்ஸ்வெல். ஸோ அவங்களை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸ்டார்க், அபோட், ஆடம் ஜம்பா, ஹேசில்வுட் இந்த வெனுல பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 280 இருந்து 290 வரைக்கும் அடிக்கிறாங்க. லாஸ்ட் 5 மேட்ச்ல ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோரா இருந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இங்கிலாந்து பேட்டிங் பண்ணாலும் சரி, ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணாலும் சரி, ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 7ல இருந்து ஒரு 8 விக்கெட் வரைக்கும் போவதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கும். 10 விக்கெட் விழுந்துருமா அப்படின்னா அது ஒரு 10ல ஒரு 2 மேட்ச் நடக்கும். மீதி எல்லாமே இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். ஓரளவு பேட்ஸ்மேன்ஸ் ஆடிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல மினிமம் 2 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர், தென் வேற ஏதாவது அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு பவுலர்ஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆடம் ஜம்பா செகண்டா பவுல் பண்றப்போ ஓடிஐல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவர் நிறைய இருந்திருக்கு. பவுல் ஃபர்ஸ்ட் பண்றப்போ மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா
T20s அப்படிங்கிறப்ப இவரோட பாலை அடிச்சு ஆடணும் போவாங்க, விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓடிஐ பொறுத்த வரைக்கும் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடினா போதும், இவரோட 10 ஓவர் 60 பால் 60 ரன் வந்தா போதும் அப்படிங்கிற மனநிலையோட தான் ஆடுவாங்க. ஏதாவது ஒரு தவறான பால் அவரே போட்டுவாருன்னா அது பவுண்டரிஸ் கொண்டு வந்துருவாங்க. அதர்வைஸ் இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து தான் ஆடுவாங்க. ஒவ்வொரு ரன் அடிச்சாவே போதுமானது, அட்லீஸ்ட் 60 பாலுக்கு ஒரு 40 ரன் இவர் ஓவர் அடிச்சா கூட போதுமானதுங்கிற ஒரு மனநிலையோட தான் ஆடுவாங்க. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு ஆடம் சம்பாவுக்கு இருக்கு. அதுவே சேஸ் பண்ண போறாங்கன்னா செகண்டா பேட் பண்றப்போ இவர் வந்து செகண்டா பவுல் பண்றப்போ என்ன ஆகும்னா, இவரோட ஓவர் அடிச்சு வந்து ரன் ரேட் இந்த மாதிரி கொண்டே போகணும் அப்படிங்கிறப்ப இவர் ஓவர் அடிச்சு ஆடுவாங்க. அப்ப இவருக்கு 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட சம்டைம்ஸ் கிடைக்கும். ஸோ செகண்டா பவுல் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க ஆடம் சம்பாவை பொறுத்த வரைக்கும். ஸோ மிச்சல் ஸ்டார்க், ஷீன் அபோட் அண்ட் ஹாசில்வுட், இந்த 3 பிளேயர்ல கண்டிப்பா டாப் ஆர்டர்ல ஒரு கொலாப்ஸ் பண்ணிடுவாருங்க ஹாசில்வுட். அவரோட ஸ்விங் மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா அவரோட ஸ்விங்கை சமாளிச்சு டாப் ஆர்டர் இருக்கிறவங்க விக்கெட்டை ரொம்ப ஸ்டெடியா பிடிச்சிக்கும். அந்த மாதிரி அவரோட ஸ்விங் இருக்கும், நல்ல லைன் லென்த் இருக்கும், ஸ்டிக் டு ஸ்டிக் பவுலர் இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு ஸ்விங் பவுலர், ரொம்ப ரொம்ப ஒரு அண்டர்ரேட் பிளேயர். நம்ம மோஸ்ட்லி ஹாசில்வுட் தெரியும், ஹாசில்வுட் விக்கெட் எடுப்பாருன்னு தெரியும், பட் பர்சன்டேஜ் வைஸா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பாரு. ஏன்னா மிச்சல் ஸ்டார்க்னா 70-80% இருக்கும், ஹாசில்வுட் பாத்தீங்கன்னா 20-25% இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ ஹாசில்வுட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹாசில்வுட் மிச்சல் ஸ்டார்க்கு தாங்க. ஓடிஐனா இவங்க 2 பேர் தான். ஷீன் அபோட்டை பொறுத்த வரைக்கும் T20ஸ்ல ஓகே வேரியேஷன்ஸ் இருக்கும், ஓடிஐல வந்து வேரியேஷன்ஸ் தேவையில்லைன்னா அவங்க எல்லா பாலுமே அடிச்சாட போறது கிடையாது, எல்லா பாலுக்கும் ரொட்டேட் ஆடுவாங்க. தவறான பால் நீ போடுறப்ப மட்டும் அந்த பவுண்டரிஸ்க்கு கொண்டு போவாங்க. ஏன்னா 300 பால் இருக்கு, 300 பாலுக்கு அவங்க 310-320 ரன் அடிச்சாவே ஒரு நல்ல ஸ்கோர் 50 ஓவரை பொறுத்த வரைக்கும். அப்போ பெருசா ஹிட்டிங் மைண்டுக்கும் போக மாட்டாங்க. இவரோட வேரியேஷன்ஸ், அந்த பேக் ஆஃப் தன் டெலிவரி, இது எல்லாமே மைனஸா மோஸ்ட்லி முடியும். இது ஒண்ணு. ரெண்டாவது, டெத் ஓவர்ஸ்ல அவர் போல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கிறதுனால மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்டா போல் பண்ண போறாருன்னா 50-50 ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அதுவும் ஃபர்ஸ்டா போல் பண்றப்ப ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றப்போ அந்த கடைசி சமயத்துல எல்லா பாலும் அடிச்சாடுவாங்க. அப்ப அந்த பேக் ஆஃப் தன் டெலிவரி, ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் இதெல்லாம் பயன்படும். அப்போ அவருக்கு விக்கெட் கிடைக்கும். தென் பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான கான்ட்ரிபியூட் வாய்ப்பு கிடைத்தால் அந்த பேட்டிங்ல வந்து ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு, அதுவும் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றப்போ அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்டா போல் பண்றப்போ ஒரு 50-50 ஆப்ஷன் தான். மிச்சல் ஸ்டார்க், ஹாசில்வுட் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ மஸ்ட் ட்ரை. ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்தாலும் மினிமம் 20 ரன்ஸ் வரைக்கும் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அவரோட ஃபீல்டிங் பொசிஷன், அவரோட ஹைட்டுக்காகவே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்லும் லாங் ஆஃப்லையும் அவரோட ஃபீல்டிங் நிறுத்திடுவாங்க. கண்டிப்பா 1 or 2 கேச்சஸும் பிடிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும். அப்போ ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா அவருக்கு அதிகப்படியான டீம்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. டிராவிஸ் ஹெட் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டீவ் ஸ்மித் போத் இன்னிங்ஸ்லுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க, டாப் ஆர்டர் ஒரு விக்கெட் விழுந்துடணும், ஒன்னு கிராண்ட் லீக் ஒரு கேப்டன் மேபி சதம் கூட அடிப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். மார்னஸ் லெபர்சன் செகண்டா பேட் பண்றப்போ அவருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்றப்போ. கிளைன் மேக்ஸ்வெல் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அலெக்ஸ் கேரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து அவர் நீங்க வச்சுக்கோங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கேமரான் கிரீனை பொறுத்த வரைக்கும் என்னோட போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கலாம். பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க வந்து ஒரு அதிகப்படியான டீம்ஸ் பிக் பண்ணிக்கலாம். ரீசன் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ கண்டிப்பா அவருக்கு அந்த 5 ஓவருங்கிறது கண்டிப்பா கிடைச்சிடும். அதுவே செகண்டா போல் பண்றப்போ மற்ற பவுலர்ஸ் எல்லாமே நல்லா போல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேமரான் கிரீனோட ஓவர் கொஞ்சம் கம்மியாவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அதாவது அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ. ஸோ அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மேபி அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்கன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த ஃபேண்டஸ் டீம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். கடைசி அவர் தான் வந்து ஃபினிஷர் ரோலாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் அவருக்கு இருக்கும். அப்ப ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஹாசில்வுட், மிச்சல் ஸ்டார்க் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிச்சல் ஸ்டார்க் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். ஷீன் அபோட் மேபி அவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஆடம் சம்பா செகண்டா பவுல் பண்றப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்ததா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் அண்ட் பென் டெக்கட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ இதுல பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பர் பண்ற ஒரு அட்வான்டேஜ், இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்டேஜ், அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அவர் வந்து ஃபேண்டசி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு தான் அதிகம். அலெக்ஸ் கேரியை பொறுத்த வரைக்கும் அவரோட டவுன் மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதுனால விக்கெட் கீப்பர் இருக்கக்கூடிய பிலிப் சால்ட் தான் நம்ம மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் பிக் பண்ணியிருப்பாங்க. அது ஓரளவு ஒருத்தா தான் இருக்கும். பர்டிகுலரா
பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒடியை பொறுத்த வரைக்கும் பென் டக்கெட் அப்படியே சேம் எதிருங்க. பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. 50 ஓவர்ஸா இருக்கட்டும் சரி, டெஸ்ட் மேட்ச்லயும் சரி, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆட போறாங்கிறப்ப அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு இனிஷியல் அந்த சீம் இருக்கட்டும், அந்த இனிஷியல் அந்த ஸ்விங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுறாரு. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்றப்போ பென் டக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பிலிப் சால்ட் போத் இன்னிங்ஸும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். வில் ஜாக் ஆஸ் அ பிளேயரா மட்டும்தான் ஆட போறாரு. பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஆப்பனண்ட பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் மட்டும்தான் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அலெக்ஸ் கேரி. இந்த ரெண்டு பேருமே அட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே வில் ஜேக்கா நம்ம லியாம் லிவிங்ஸ்டனா அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டனுக்கு தான் ஓவர் கொடுக்குறாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல அவர் தான் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துட்டு இருக்காரு. அஸ் அ பிளேயரா அவரோட பேட்டிங்ல இருந்து 50 ரன் வரைக்கும் அவரை வந்து அடிக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் ஆடுவாங்க, ஆடக்கூடிய பிளேயர் தாங்க. ஒரு 20-25 ரன்ஸ் வரைக்கும் அது வரைக்குமே கொஞ்சம் பொறுமையா இருப்பாரானவே கொஸ்டின் மார்க். ஒரு அக்ரஸிவ் இன்டென்ட் தான், அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் ஆடிடுவாரு. ஆனா வில் ஜாக் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிளீன் ஹிட்டா இருக்குங்க. ஒரு மிஸ் ஆட்ல அவ்வளவு சீக்கிரம் அவர் அவுட் ஆக மாட்டாரு. அந்த ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் லெக் ஸ்பின்னர் இந்த மாதிரி பவுல் பண்றப்ப மேபி பால் மிஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டெம் பீட் அந்த மாதிரி இதுல கொஞ்சம் மாறுவாரு. கிளீன் ஹிட்டா இருக்கும் வில் ஜாக்கை பொறுத்த வரைக்கும். இது T20s அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ODI அப்படிங்கிறதுனால நான் வந்து அவருக்கு 50-50 ஆப்ஷன்ஸ்ல தான் அவரை கொண்டு வரேன். ஹாரி ப்ரூக் ரீசன்ட் டைம்ல பேக் போனா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இங்கிலாந்து டீமுக்காக எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். குவாலிட்டி அவரோட பேட்டிங்ல தெரியுங்க. நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு இங்கிலாந்து டீமுக்காக. போத் இன்னிங்ஸ்லுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போதைக்கு இங்கிலாந்து டீமோட ஸ்டீவ் ஸ்மித்னே நான் அவரை சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும் அவரோட பேட்டிங்ல. மேட்சோட தன்மையை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுவாரு. அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இவர்கிட்டையும் ஒரு மைனஸ் இருக்குங்க. ஸோ நிறைய மேட்சஸ் இவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி இருக்குன்னா அந்த ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் பவுலர்ஸ்ட வீக்கா இருக்காருங்க. அந்த மீடியம் பேஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. நல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சூப்பரா ஆடிடுறாரு. ஸ்பின்னர்கிட்ட கூட கிட்டத்தட்ட ஒரு 70% வரைக்கும் நல்லா ஆடிடுறாரு. அந்த மீடியம் பேஸ் பவுலர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போனன்ட் டீம்ல அந்த கேமரான் கிரீன் அப்படிங்கிற ஒரு மீடியம் பேஸ் பவுலர் ஒருத்தர் இருக்காரு. மேபி அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கலாம். அதர்வைஸ் ஸ்கோர்ஸ்ல நல்லாவே ஆடிடுவார். 40 ரன்னாவது மினிமம் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஜேக்கப் பேத்தல் T20ஸ்ல இப்பதான் டெபிட் ஆனாரு. இப்போ ODIக்கும் அவரை கொண்டு வராங்க, டெபிட் ஆக போறாரு. நல்ல ஒரு பிளேயர் தான். மிடில் ஆர்டர் இயான் மோர்கன் சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைமுக்கு ஒரு மிடில் ஆர்டர் இயான் மோர்கன் இங்கிலாந்து டீமுக்கு கிடைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டர் இயான் மோர்கன் உள்ள இருக்கிறதே தெரியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்கோர் 60 ரன் 70 ரன் அவர் இண்டிவிஜுவலா அடிச்சு வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர். இவர் இருக்கக்கூடிய பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா பவுல் கொடுக்குறாங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இவர் பவுலிங் ஆப்ஷனும் அவருக்கு இருக்கு. ஸோ அது இவருக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு. ஆப்போசிட்ல வெறும் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்காங்க ஆஸ்திரேலியா டீம்ல. மேபி இந்த மேட்ச் ஜேக்கப் பெத்தல் ஒரு மினிமம் ஒரு 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம். ஏன்னா 5 ப்ராப்பர் மெயின் பவுலர்ஸ் இருக்காங்க. தென் ஜேக்கப் பெத்தல், லிவிங்ஸ்டோன் இப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே ஸ்பின்னர்ல வந்து ஆதில் ரஷீத் மட்டும் தான் இருக்காரு. ஸோ மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் டர்ன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உடனே ஜேக்கப் பெத்தலுக்கும் லியாம் லிவிங்ஸ்டனுக்கும் வந்து ஓவரை கொடுத்துருவாங்க. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் T20ல ஆடக்கூடிய ஃபார்மெட் அந்த இதுல ஆடுவாரு. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அட்டாக்கிங் அதெல்லாம் வந்து எல்லா மேட்சுமே கை கொடுக்காது. 10ல் ஒரு மேட்ச் 2 மேட்ச் கொடுக்கறது பெரிய விஷயம். ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு பெரிய ரன்ஸ் வந்து ரன்ஸ்ல பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாரா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். பட் அது அப்படியே ஜேக்கப் பெத்தல் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஜேக்கப் பெத்தல் இருந்து ஒரு 5 ஓவர் வரைக்கும் கூட அவங்க கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். தென் பேட்டிங்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர் இயான் மோர்கன் அவரு மினிமம் 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அந்த 5 ஓவர்ல ஒரு விக்கெட் கிடைச்சிருச்சுன்னா ஒரு பிக் டிஃபரன்சியல் உங்களோட கிராண்ட் லீக் பிக்கா வந்து ஜேக்கப் பெத்தல் இருப்பாரு. ரொம்ப 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 லோ பர்சன்டேஜா இருப்பாரு. ஏன்னா டிஃபரன்சியலா ட்ரை பண்ணி பாருங்க. பவுலிங்ல ரீஸ் டாப்லி, வில்லி ஸ்டோன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத் இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி இந்த 10 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஆதில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரீஸ் டாப்லி இந்த 3 பேரும் அவங்களோட 10 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. ஓலி ஸ்டோன் இருந்து ஒரு 8 ஓவர், பிராடி காஸ்ட் இருந்து ஒரு 6 மினிமம் 6 மேக்சிமம் ஒரு 7 ஓவர் அந்த ஒரு இதுதான். ஜேக்கப் பெத்தல் ஒரு 5 ஓவர் வரைக்கும் அவங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுல ஆதில் ரஷீத் இருந்து நம்ம செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுப்பாருங்க.
ஸோ அந்த அளவுக்கு எடுப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். செகண்டா பவுல் பண்றப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் போத் இன்னிங்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு. அதையும் ஃபர்ஸ்ட் பவுலிங்னா 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்து பவுல் பண்றப்போ. ரீஸ்டாப்லி இன்சியில ஒரு விக்கெட்டை வந்து கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க. பவர் பிளேலயே T20ஸ்ல அவருக்கு பெருசான லைன் லென்த்ல கிடைக்கல. T20 பிளேயரே அவருக்கு கிடையாது. ஆனா ஓடிஐல அவரோட லைன் அண்ட் லென்த் கரெக்டான லைன் அண்ட் லென்த்தா இருக்கும். ஏன்னா ஓடிஐ பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் அக்ரெசிவ் ரேட்டுக்கு போக மாட்டாங்க. கொஞ்சம் பாலுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடுவாங்க. இன்சியலாவே ஒரு விக்கெட்டை வந்து பவர் பிளேலயே ஒரு விக்கெட்டை கொலாப்ஸ் பண்ணிடுவாரு. மேபி டிராவிஸ் ஹெட்டோ மிச்சல் மார்ஷோ இந்த 2 பேத்துல ஏதாவது ஒரு விக்கெட்டை ரீஸ்டாப்ல வந்து எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறது 2 விக்கெட்டா மாறலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதா இருந்தா. கோலி ஸ்டோனும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த 2 பேரும் தாங்க டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடியவங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரை இங்கிலாந்து டீமுக்காக ஜோஃப்ரா ஆர்ச்சரும் போலி ஸ்டோனும் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட்டுகள் கூட எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். செகண்டா பவுல் பண்றப்போ போலி ஸ்டோன்றது நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஆதில் ரஷீத் செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ பெனால்டிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீஸ்டாப்லிட் இருந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கலாம். செகண்டா பவுல் பண்றப்போ ஒரு விக்கெட் கிடைக்கும். அந்த டாப் ஆர்டர்ல ஏதாவது ஒரு விக்கெட்டை ஏர்லியரா கண்டிப்பா எடுத்துருவாரு. கோலி ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் கூட கிடைக்கலாம். செகண்டா பவுல் பண்றப்போ அது ஒரு விக்கெட்டா வந்து மாறும். பிராடி கிராஸ்ட் இருந்து 6ல இருந்து 7 ஓவர் மினிமம் 6 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்க சான்சஸ். பேட்டிங்ல வந்தாருன்னா கண்டிப்பா 20+ ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பாரு. தென் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் மேபி கொடுக்கலாம். T20ஸ்ல நல்லா பண்ணாரு. 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் கூட கொடுக்கலாம். ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். அன்எக்ஸ்பெக்டடா கிடைக்கலாம். பட் பேட்டிங்ல T20 ஃபார்மேட் படியே அவர் ஆடுறாரு அப்படின்னா கண்டிப்பா அவரால் பெரிய ஸ்கோர் அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மியா தாங்க அவருக்கு இருக்கும். நேமை வச்சு அவரை வந்து பிக் பண்ணணும். அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க பாருங்க. ஜேக்கப் பெத்தல் இந்த பர்டிகுலர் மேட்ச் என்னோட பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இந்த மேட்ச் இல்லைனாலும் அடுத்த மேட்ச் ஆகுது அவர் அந்த இதுல வந்துருவார். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவர் உள்ள வருவதற்கான அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அவருக்கு அதிகமாக தான் இருக்க போகுது. அவர் இருந்தாருன்னா மினிமம் 5 ஓவர் வரைக்கும் அவருக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு யங் பிளேயரை வளர்த்து விடுவதற்கான ஒரு முயற்சியா தான் இருக்கு. கண்டிப்பா வந்து ஜேக்கப் பெத்தலுக்கு ஒரு 5 ஓவர் வரைக்கும் கொடுத்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் பேட்டிங்ல மினிமம் 30 மேக்ஸிமம் 40 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஹாரி ப்ரூக் போத் இன்னிங்ஸ்லுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென் பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால போத் இன்னிங்ஸ்மே கூட இம்பார்ட்டன்ட். பென் டெக்கர் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. வில் ஜாக்குக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். பட் இருந்தாலும் மெனி நியூஸ் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஏதாவது கிடைக்குது, அவர் பவுல் பண்ண போறாரு, ஒரு சைடு ஸ்டில்ல வந்து பவுல் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஏதாவது நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். பவுல் அவர் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. பவுல் பண்ணலன்னா 50-50 ஆப்ஷன் தான் வந்து வில் ஜாக்குக்கு இருக்கும். சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் எலிஜிபிள் பர்சன் இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட்டுக்கு வந்து ஒரு கேப்டன் அவ்வளவு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவும் ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாரு அப்படின்னா. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாரி ப்ரூக் வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்துக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி கிளைன் மேக்ஸ்வெலுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. பவுலும் பண்ண போறாரு, பேட்டிங் இந்த கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா கிளைன் மேக்ஸ்வெலுக்கு ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி மோஸ்ட்லி யாருமே யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க ஹேசல்வுட்டுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸ்மே கூட ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அவர் நிறைய ஓடிஐல இங்கிலாந்து அகேன்ஸ்ட் நிறைய விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பை சான்ஸ் இன்றைய நாள் அவருடைய நாளா இருந்து ஒரு 4ல இருந்து ஒரு 5 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா நிறைய பேர் அவரை ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு 20-25% தான் அவர் பிக் பண்ணிருப்பாங்க. தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா மோஸ்ட்லி யோசிக்க விட மாட்டாங்க. கண்டிப்பா ஹேசல்வுட்டுக்கு ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.